ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஹோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு வாசு தெளித்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வாசலை தொளிக்கிறதுக்கு 2 கப்பு தண்ணி போதும். ஏன்னா அந்தளவுக்கு தான் சின்ன வாசல் தானே, அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா தொளிச்சு விட்டுட்டு அதுவே தண்ணி கட்டிக்கிடும். லைட்டாக காலை வச்சு தண்ணியை வச்சு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போடணும். கோலம் போட்டு முடிச்சுட்டு சின்னதாக ஒரு ரங்கோலி கோலம் தான் போட்டு முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமைன்ட்டு விளக்கு போடலாம் அப்படின்னு ரெடி பண்ணேன். விளக்கு போட்டு முடிச்சிருக்கேன். தண்ணி வந்துருச்சு, நல்ல தண்ணி பிடிச்சி முடிச்சுட்டு தான் சமையலே ரெடி பண்ணேன். இன்றைக்கி தண்ணி எடுத்துகிட்டு மணியை பார்க்குறேன், மணி 7:30 ஆயிடுச்சு. மணி 7:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெமனு வீட்டில் இருந்துச்சு. சரி லெமன் சாதம் பண்ணிடலாம், உருளைக்கிழங்கு 2-3 கிடந்துச்சு, உருளைக்கிழங்கு பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணேன். உருளைக்கிழங்கு பொரிக்கிறது எங்கள் அம்மா அவ்வளோ டேஸ்ட்டாக பொரிப்பாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது ரேஷன் அரிசி தான் பொங்குவாங்க. ஆனால் அந்த ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொரிப்பாங்க பார்த்திங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றியும் பொரிக்க மாட்டாங்க. அது எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு லைட்டாக இறக்கும்போது மசாலா பொடி போட்டு அந்த நல்லா சுருளை வதக்கி இறக்குவாங்க பாருங்கள். நல்லா மொறுமொறுப்பும் இல்லாமல் ஒரு மாதிரி வதக்குன்னு இல்லாமல் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் இன்னும் என் நாக்கில் இருக்குது. ஆனால் அது மாதிரி எனக்கு வரவே மாட்டேங்குது. நானும் நிறைய தடவை அது மாதிரி ட்ரை பண்ணுறேன். தண்ணி தொளிக்காமல் அந்த எண்ணெயிலே வதக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், வரவே மாட்டேங்குது. ஒன்று நரிச்சுன்னு ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும், இல்லைன்னா 2 குழஞ்ச மாதிரி ஆயிரும். நானும் அது மாதிரி ட்ரை பண்ணுறேன், எங்கள் அம்மாட்ட கேட்டு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனாலும் எனக்கு அது வரவே மாட்டேங்குது, எதனாலன்னு தெரியல. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பணும் இல்லையா, நேரம் ஆகிடுச்சு, கிளம்பிட்டேன். அடுத்து எங்கள் வீட்டுக்காருக்கு லெமன் சாதமும் வேண்டாம், எனக்கு தோசையும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. 2 தோசை வேறு இருந்தது, வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தயிர் மட்டும் எனக்கு போதும் அப்படின்ட்டு வெள்ளை சோறு கொஞ்சம் இருந்துச்சு, அது தயிர் மட்டும் ஊற்றி கொடுத்தேன். நான் 2 தோசை இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ மொதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள், வாங்க சாப்பிடலாம்.